1905 இடைக்காலகட்டத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த உலகிலேயே மிகவும் பிரபலமான ஈக்குவேஷன் ஒன்றை டெரைவ் பண்ணுகிறார். E=mc². இவ்வளவு பெரிய ஈக்குவேஷனை அவர் மிகவும் ஒரு ஃப்ளோவில் டெரைவ் பண்ணியிருப்பாரா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பின்பு அவர் எப்படி இவ்வளவு மிகவும் கடினமான ஈக்குவேஷனை டெரைவ் செய்திருக்கிறார்? ஒருவேளை நியூட்டன் போன்று மரத்தடியில் தூங்கும் போது ஆப்பிள் தலையில் விழுந்து கிராவிட்டி கண்டுபிடித்தது போன்று இந்த ஈக்குவேஷன் இவர் டெரைவ் செய்திருப்பாரா? கண்டிப்பாக கிடையாது. அல்லது ஒருவேளை ஆர்க்கிமிடிஸ் போன்று குளிக்கும் போது இவர் இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடித்திருப்பாரா? கண்டிப்பாக கிடையாது. உங்கள் பொறுமைக்கு மிகவும் பாராட்டுகிறேன். ஓகே, நான் ஸ்டாப் செய்து கொள்கிறேன். இப்போது நாம் வீடியோக்குள் போவோம். எவ்வாறு இந்த ஈக்குவேஷன் டெரைவ் செய்யப்பட்டது என்று பார்க்கலாம். இந்த முழு ஈக்குவேஷன் நமக்கு ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிட்டி தியரியிலிருந்து கிடைக்கப்பெறுகிறது. ஆனால் எப்படி? தற்போது நாம் ஒரு பூனை வெற்றிடத்தில் இருப்பதாக இமேஜின் பண்ணிக்கொள்வோம். ஆனால் திடீரென்று அந்த பூனையானது அதனை சுற்றி அனைத்து திசைகளிலும் லைட் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃப்ளாஷ் ஆஃப் லைட்டை எமிட் செய்வதாக கொள்வோம். தற்போது அந்த பூனையானது ரேடியோட்டிவ் பூனையாக மாறிவிட்டதா? ஆம், மாறிவிட்டது. தற்போது பூனையில் இருந்து எமிட் ஆகக்கூடிய எனர்ஜியை E என்று வைத்துக் கொள்வோம். நமக்கு தெரியும், லா ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் லா படி பூனையானது எந்த அளவு எனர்ஜி கன்சர்வ் பண்ணுகிறதோ அதே அளவு எனர்ஜியை இழக்க நேரிடும் என்பது. அட் த சேம் டைம் லைட் வெலாசிட்டியானது சமச்சீராக இருப்பதால் எல்லா நேரத்திலும் பூனையின் வெலாசிட்டியை மாற்றி அமைக்கும் தன்மை உடையது. ஆனால் இதில் எனர்ஜி எங்கே இருந்து வந்தது? நெவர் மைண்ட் இட். அதை பற்றி அப்போது நாம் உரையாட வேண்டாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டின் நடுவே நீங்கள் ஸ்பேஸ்ஷிப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்வோம். அவ்வாறு நீங்கள் ஸ்பேஸ்ஷிப்பின் உள்ளே உட்கார்ந்து இருக்கும்போது ஸ்பேஸ்ஷிப்பில் விண்டோ இருப்பதை பார்க்கிறீர்கள். தற்போது அந்த விண்டோவின் வழியே வெளியே பார்க்கும்போது ஒரு பூனையை கவனிக்கிறீர்கள். அந்த பூனையானது இயக்கத்தில் இருப்பதாக உங்களுக்கு தோன்றுவதால் அந்த பூனை கைனடிக் எனர்ஜி பெற்றிருப்பது உணர முடியும். தற்போது அந்த பூனை லைட் பார்ட்டிகல்ஸை எமிட் செய்வதை தங்களால் உணர முடியும். அவ்வாறு எமிட் செய்யும் போது அங்கு எனர்ஜி குறைவதை உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். இந்த நிகழ்வு மற்றும் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மூலம் பூனை மற்றும் உங்களுக்கு இடையே ஏற்படும் டைம் வேறுபாட்டை உணர முடியும். தற்போது உங்களுக்கு இரு வேறுபட்ட டைம் ஃப்ரீக்வன்சி வேல்யூவை கணக்கிட இயலும். லைட் மற்றும் எனர்ஜிக்கு இடையேயான ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தற்போது தெரிந்துவிட்டது. நெக்ஸ்ட் டாப்லர் எஃபெக்ட். இந்த டாப்லர் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட முக்கிய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் எனர்ஜி E × 1 + வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைடட் பை 2 மடங்கு லைட்டோட வெலாசிட்டி ஸ்கொயர். இப்போது ஒரு பூனையை எடுத்துக்கொள்வோம். அந்த பூனையானது நாம் விண்கலத்தில் இருந்து பார்க்கும், அதாவது ஸ்பேஸ்ஷிப்பிலிருந்து பார்க்கும்போது, ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அதில் மூவ் ஆகும்போது அது ஒரு கைனடிக் எனர்ஜி கிரியேட் பண்ணுது. அது KE1ன்னு வச்சுக்கிறோம். அட் த சேம் டைம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி இருக்குல்ல, அது E × 1 + v² டிவைடட் பை 2 லைட்டோட வெலாசிட்டி ஸ்கொயர்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்மக்கிட்ட இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூனையானது லைட் எமிட் பண்ணும்போது அது ஆற்றலை இழக்குது. எந்த அளவு எனர்ஜி எமிட் பண்ணுதோ அந்த அளவு ஆற்றலை இழக்குது. அந்த மாதிரி நேரத்தில் கைனடிக் எனர்ஜி இருக்கிறது KE2ங்கிறதுன்னு வச்சுக்கிடுவோம். இது எல்லாத்தையுமே நம்ம வச்சு பார்க்கும்போது நம்ம இது எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா -E + KE2 = +KE1 - E × 1 + v² / 2c² கிடைக்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணால் நமக்கு ஒரு ஃபைனல் வேல்யூ கிடைக்குது. அந்த ஃபைனல் வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் கைனடிக் எனர்ஜிக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடி ரெண்டுலேயுமே வேறு வேறு கைனடிக் எனர்ஜி யூஸ் ஆகுது. இப்போ இது எல்லா வேல்யூமே நம்ம ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரியிலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ½ × mv²ங்கிறது நமக்கு ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரியிலேருந்து நமக்கு கிடைக்குது. இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு தேவையில்லாதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எல்லாம் போக மாஸ் கிடைக்குது. M1 and M2ங்கிற 2 மாஸ் கிடைக்குது. அந்த சேஞ்ச் M மீன்ஸ் மாஸ்ன்னு நம்ம வச்சுக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாட்டதில் கிளியர் பண்ணிவிட்டு நமக்கு பார்த்தோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா E = mc² கிடைக்கிது.